அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதாவது 8 இயர்ஸாக நான் வந்து சேனல் வச்சுருக்கேன். அதில் ஃபுல்லாக நான் பேசினதெல்லாம் வந்து நிறைய சித்தர்களை பற்றி பேசியிருக்கேன். சித்தர்கள்னாவே 18 சித்தர்கள்ன்றதை தாண்டி சமீப காலத்தில் வாழ்ந்த சித்தர்களையும், அங்கே போயிட்டே அதனுடைய அவரை நேர்லேயே பார்த்தவங்க, அப்போ நடந்த அதிசயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள சொல்லிவிட்டு, ஆனால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே எப்படி நம்ம இந்த 369 டைம்ஸ் அவங்க பேர் எழுதுது, இதெல்லாம் வந்து நானாகவே வந்து ஒரு பிரபஞ்ச புரிதல் மூலமாகவே எனக்கு அது ஒரு உந்துதல் தோன்றி சொல்லி, அது நிறைய பேருக்கு செயல்பட்டு பெரிய பெரிய விஷயங்களையே அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதுலேயே நான் வந்து ஃபேமிலியில் நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கிற நிறைய அநியாயங்கள், துரோகங்கள், மகாபாரதம் மாதிரி உங்களுக்கு ராமாயண மகாபாரதத்தில் நடக்கிற மாதிரி அன்னாட வாழ்க்கையிலே நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ எப்படி ஒரு மனம் ரீதியாக அவங்கள புரிஞ்சுக்கணும், அப்போ அதுக்கு என்ன மாதிரி கடவுளை நம்ம சொல்லணும், எந்த மாதிரி கும்பிடணும் அப்படின்ற விஷயமும், ஒரு ஜெயிக்கணும், ஒரு ரௌத்திரம் இருக்கணும், ஒரு அவமானம், சுயமரியாதை, இந்த மாதிரி விஷயங்களையும் நான் ரொம்ப பேசிகிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணேன்னா, இப்போ வந்து இதில் வந்து 1 லேக்குன்னு காட்டுது. 1 லேக் சப்ஸ்கிரைபர்னு உங்களுக்கு வீடியோவில் போனால் அப்படி காட்டுது. அதுக்கு மேலே ஒரு 100 150 தான் இருக்குது. ஆனால் இப்போ அப்படியே ஃபுல்லாக என்னுடைய டெசிஷனை நான் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். அதாவது என்னென்னா, மறுபடியும் கூட கனகம்பட்டி ஐயாவினுடைய அற்புதங்கள் நிறைய உங்ககிட்ட சொல்லாத விடுபட்ட விஷயங்களே நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஏற்கனவே நான் உங்ககிட்ட பேசிய சித்தர்கள் பற்றிய இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கேன். அந்த மாதிரி விஷயங்களும் சரி, அப்புறம் அந்த ஸ்தூல ஆத்மாவை பற்றி இன்னும் டீப்பாக நிறைய சொல்ல மாட்டேங்கிறேன் நான். அது எனக்கு என்னுடைய ஆப்போசிட் பார்ட்டியெல்லாம் வீடியோவை பார்க்குறாங்க. அதனால நான் அதெல்லாம் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதுக்கும் காரணம், சில விஷயங்களை பொதுப்படியாக சொல்ல முடியாது. சில சக்தி வாய்ந்த விஷயங்களை ரொம்ப அப்படியே மற்றவங்க அது கேலிக்குரியதாக பேசக்கூடிய விஷயமா, அப்படி போயிருக்குமா, அப்படி போய் நடந்துருமா அப்படின்ற மாதிரி அதை ஒரு அமானுஷ்ய விஷயமோ இல்லை கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயமோ அதை பற்றி 4 பேர் வந்து நம்பிக்கை குறைவாக பேசக்கூடாது. அப்படி பேசினா அந்த விஷயத்துக்கான சக்தி நம்மளாக கண்டுபிடிச்சிருக்கின்ற ஒரு சக்தி இப்போ இருக்கின்ற விஷயங்கள் எல்லா மதத்துலேயுமே மிக சக்தி வாய்ந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை பற்றி ஒரு புரிதல் இல்லைன்ற காரணத்துக்காக அப்படி இல்லவே இல்லைன்றது, அது உருட்டுன்றது, அது கேலி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணால் அந்த விஷயத்துக்கான சக்தியே குறைஞ்சிரும். படாத பாடுபட்டு நம்ம அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம அதை செயல்படுத்தி வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதில் பெரிய மாற்றங்களை பார்த்துக்கிட்டு வரேன். சொல்லப்போனால் நான் ஒரு ரிசர்ச் மாதிரியே அதை நான் பண்ணுறேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதை நான் 8 வருஷமாக நான் வந்து ஒரு நிறைய டைம் எடுத்து என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்து சிலதை உங்களுக்கு சொல்லி அதில் எனக்கு மாறின மாற்றங்கள். அதில் இன்னும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து ஸ்குவிஸ் பண்ணி அதை வந்து இன்னும் ஷார்ட்டாக இன்னும் சீக்கிரமாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புரிதலும், இன்னும் அமானுஷ்ய விஷயங்களிலும் ஆன்மீக விஷயங்களிலும் இன்னும் எக்கச்சக்கமான புரிதல்களும் இருக்குது. ஆனால் நிறைய நான் அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு தடுமாறுறேன். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, மெம்பர்ஷிப்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி அதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோ வந்து நான் எப்பவுமே உங்களுக்கு காட்டுவேன். இந்த அம்மன் அபிஷேகம், பிள்ளையார் அபிஷேகம், 9 வகையான அபிஷேகம்லாம் காமிச்சு அது நிறைய 13 லட்சம் பேர் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த ஷார்ட்ஸ் வந்து பொதுப்படியாக நான் போட முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் இருக்கிறேன். அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்குறது மூலமாகவே அந்த ஒரே ஒரு வீடியோவுக்காகவே நீங்கள் அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆகலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அபிஷேக விஷயம் அது. அந்த வீடியோவை நீங்கள் எப்போவுமே உங்களோட வாழ்க்கையில் வந்து அந்த வீடியோவை மட்டுமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த மெம்பர்ஷிப் இதில் போட போகிறேன். அது ஒரு அபிஷேகம், அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். 2வது பிரபஞ்சமாக எனக்கு இவங்களும் ராஜமாதங்கி அதில் கனெக்ட் ஆகியிருக்காங்க. அது எப்படி கனெக்ட் ஆகியிருக்காங்க, அது என்ன, எதனால் அது சக்தி வாய்ந்த வீடியோன்றதெல்லாம் அந்த மெம்பர்ஷிப்பில் நான் போடுற வீடியோவிலே அதை நான் சொல்லுவேன். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இதில் இந்த வீடியோ நீங்கள் இதெல்லாம் பார்க்கறது மூலமாக மட்டும்தான் கரெக்டாக சேனலைஸ் பண்ணி என் வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இத்தனை நாளாக நான் 8 வருஷமாக போட்ட மாடல்லேருந்து மாற்றிக்கிறேன். அதனால தான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ இனிமேல்ட்டு நீங்கள் என்னை பார்க்க போகிற வீடியோக்களை வந்து பார்க்குறது மூலமாக வாழ்க்கையில் முதல் சுற்றில் நீங்கள் ஜெயிச்சிங்களோ இல்லையோ, 2ஆம் சுற்றில் நீங்கள் ஜெயிச்சிற மாதிரி நான் பண்ணுவேன். ஏன்னா என் வாழ்க்கையே அந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனையாக இருக்குதுலாம் நிறைய சொல்லியிருக்கேன் வீடியோவில். இப்போ என்னன்னா, அவ்வளோ பெருசாக நான் புரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷம் எடுத்தது இல்லையா எனக்கு, அதை எல்லாத்தையுமே சுருக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும், இல்லை வாஸ்துப்படி என்ன விஷயம், இல்லை நியூமராலஜி படி என்ன விஷயம், நியூமராலஜினாவே எத்தனை முறை எழுதுது, நியூமராலஜினா பழைய மாடல் கிடையாது இப்போது. ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் கூட்டி உங்கள் பேரெல்லாம் கூட்டி முதல் லெட்டர், 2வது ஏன்னா இது, பின்னா அது இல்லை.
இது வேறு விஷயம். இப்பொழுது நியூமராலஜின்ற விஷயம் இருக்குது. இதுலேயே நான் சொல்கிற அந்த கன்னி தெய்வ ஆத்மா விஷயங்கள், ஸ்தூல ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட பெயர் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அந்த அவங்களாலே நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். அப்புறம் வந்து நீங்கள் என்ன கர்மா, அந்த கர்மா பேஸில் உங்களுக்கு யாராலெல்லாம் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அது இல்லாமல் என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் இப்போ சுகபிரம்மர்னா கிளின்னு சொல்கிறேன். இப்போ பொதுவாக நான் டெய்லி போடுற வீடியோவில் சுகபிரம்மர் ஒரு கிளி பொம்மையை வச்சுக்கோங்க, இல்லை கிளியை வரைஞ்சிக்கோங்க, இல்லை கிளி மாதிரி யந்திரம் போட்டுக்குங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த மெம்பர்ஷிப் வீடியோவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலான்னா, அந்த நீங்கள் என்ன இது நட்சத்திரங்கள் போடுவேன். இந்தந்த நட்சத்திரங்களை கொண்டவர்கள் நீங்கள்லாம் இந்த கர்மா அப்படின்னு போடுவேன். போட்டுட்டு என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் பர்ட்டிகுலராக இந்த ஒரு அனிமலினுடைய படத்தை ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிறதோ, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வாங்கி இந்த மூலையில் வச்சுக்கிறதோன்னு அதில் வாஸ்து மாதிரி ஒரு விஷயமும் மிக்ஸ் ஆகிருக்கும். அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யார்கிட்டலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆனால் அவங்களாலேயே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்படி இருக்கணுன்ற விஷயத்த ஒரு 2 வீடியோ போட்டு நிறுத்திட்டேன் அதை நான். அந்த எப்படி வந்து அந்த உங்களுடைய கர்மா பேஸில் எப்படின்னு, ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம், அது எவ்வளோ டைம் எடுத்து நான் அது பண்ணன்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு புரியல. அதனால் நீங்கள் அது ஒரு வேல்யூபிளாக பார்த்தா தான் அது உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ன்றது விஷயமும் இருக்குது. அதோடு கூட நான் ஒரு ஸ்பெஷல் அபிஷேக வீடியோ ஒன்று அந்த ஒரு வீடியோக்கே நீங்கள் அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆகலாம். அந்த ஒரு வீடியோக்காகவே அந்த ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு அம்மனை காட்ட போகிறேன் அதில். அந்த ஒரு இதுவை பார்த்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில எதிர்ப்புகள், சில வேறு மாதிரியான கடவுள்களினுடைய சமுதாயத்தில் வந்து சில கடவுள்கள் மீது சில எதிர்ப்புகளும், சில கடவுள்கள் மேலே ஒரு இதுவும் இருக்குது. அப்படி கிடையாது. ஏன் சில கடவுள்களை நாம் வணங்கணும், வணங்குறது மூலமாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற விஷயமும், இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி நான் அந்த மெம்பர்ஷிப்பில் போட போகிறேன். அதுவும் பொது வழியில் பேச முடியாது. அது என்னென்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமை, காதலர்களுக்கு இடையே இருக்கின்ற ஒற்றுமை, அது உங்களுக்கு ஜோதிடப்படி உங்களுக்கு ஒத்து வரலன்னா கூட நீங்கள் எந்த கடவுளை வணங்குவதன் மூலமாக அந்த விஷயத்தில் ஒத்து வரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இந்த காம சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன மாதிரி திருப்தி உங்களுக்கு கிடைச்சிதானா அது ஒரு தீவிர காதலாக மாறும். மாறத்து மூலமாக உங்கள் குடும்பத்தில் வேறு யாருனாலேயும் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் கூட மனதளவில் நீங்கள் எப்பவுமே பிரியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அது ஒரு விதமான ஒரு எஜுகேஷன் மாதிரி நீங்கள் அதை நினச்சிக்கலாம். அது வந்து ஒரு அப்படி போட்டால் வீடியோ போகுன்றதுக்காக போடுற வீடியோ எதுவுமே கிடையாது. அதில் சில புரிதல், அந்த புரிதலுக்கு கூட ஒரு கடவுளின் துணையோடு அதை நான் சொல்லுவேன் டிப்ஸை. அது ஒரு மாதத்துக்கே ஒரு முறை தான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது நான் 2வது இன்னொரு விஷயம், அது ரொம்ப காப்பி பண்ணிடக்கூடாது. மற்றவங்க நிறைய பேர் அதை பார்த்து நான் சொல்கிறேன், இது எல்லாமே நிறைய வழக்கில் இல்லாத அமானுஷ்ய விஷயங்கள், வழக்கில் இல்லாத சில விஷயங்களெல்லாம் பேச போகிறேன். அப்போ அது என்ன ஆகும்னா, அது மற்றவங்க அதை காப்பி பண்ணக்கூடாதுன்றதும் காரணம், அதனுடைய மகத்துவம் குறைஞ்சிரும்ன்றதும் காரணம். இந்த விஷயங்கள் கணவன் மனைவி விஷயங்களில் வந்து உங்களுக்கு நான் சொல்கின்ற அந்த காம சம்பந்தமான விஷயங்கள் வந்து இன்பத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் என்றது ஒன்று, அதுதான் நினச்சிக்குவீங்க நீங்கள்லாம். அப்படி இல்லை. எப்படி இந்த கோலம் போட்டால் இந்த இது வச்சா நல்லா குழந்த ஆரோக்கியமாக பிறக்கும், அந்த குழந்த நல்லா படிக்கும்ன்ற மாதிரி ஒரு ஒரு சக்தி இருக்குது உங்களுக்கு. அதாவது ஒரு சக்தியை அதன் மூலமாக கொண்டு வருது. கணவன் அந்த சும்மா இருக்கிறவங்களாம் பண்ணக்கூடாது. அதை கணவன் மனைவியாக இருக்கிறவங்க தான் அதை அவங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த உடல் ரீதியான விஷயங்களை எந்த மாதிரி ஒருத்தர் மனசின் மூலமாக, மனசுன்றது சந்திரன், அந்த சந்திரனின் துணை கொண்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த பரஸ்பரம் புரிந்து கொள்கின்ற விஷயம் நடந்து ஒரு விஷயத்தை அவர்கள் அனுபவித்து விட்டால் அதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்க்கையில் டெய்லி ஒரே இடத்துல இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒருத்தர் வேறு ஸ்டேட்டில் இருக்கலாம், இன்னொரு இடத்துல இருக்கலாம். எப்போ இருந்தாலும் வந்து ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த காதலோடும் அன்போடும் பிரிவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதுவே உங்கள் வீட்டுக்கு வந்து செல்வ வளத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக மகாலட்சுமியை வணங்கினா என்ன நடக்குமோ அது நடக்கும். ஏன் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துன்னு போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த தென்மேற்கு மூலையில் வச்சா நல்லதுன்றாங்க, அந்த இடத்துல தான் கணவன் மனைவி படுக்கணுன்றாங்களே, அதனுடைய மீனிங்க்கு உள்ள இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பொதுவில் என்னால் பகிர்ந்துக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நான் அதில் போடலான்னு இருக்கேன். அந்த மாதிரி விஷயங்களை தான் மெம்பர்ஷிப்குள்ளே தான் என்னால் அது கொஞ்சம் பகிரங்கமாக வெளியில் பேச முடியும். அதனால் மிகுந்த பலனை நீங்கள் அடைவீங்க. உங்களுக்கு செல்வ வளம் அதுவே செல்வத்தை ஈட்டி கொடுப்பதாக இருக்கும். அதுவே உங்கள் மனதுக்கு திருப்தியான விஷயத்தை கணவன் மனைவி பிரியாமல் இருக்கிறதுக்கு சச்சரவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கும். அது ஒரு சாங்கியம் மாதிரி, அது ஒரு சடங்கு மாதிரி அந்த விஷயம். அதை செஞ்சு முடிச்சிட்ட பின்னாடி என்ன ஆகும்னா,
நேச்சுரலாகவே யூனிவர்ஸ் என்ன பண்ணிடும்னா, உங்களுடைய உங்களுடைய செயற்கையை தடுக்கின்ற உறவுகள் யாராவது வீட்டில் இருந்தால் கூட அவங்கள அந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும். ஆனால் அந்த யூனிவர்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதை பற்றி யாரும் அவ்வளோ டீப்பாக யோசித்தது கிடையாது. இதுவும் யூனிவர்ஸ் சம்மந்தமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயத்துலேயே வருது. இதுவும் வந்து ஒரு நம்மளுடைய கடவுள்கள் அம்மன்கள் லிஸ்ட்லேயே வருது. அந்த அம்மனை வணங்கிட்டு அதை செய்யும்போது இப்படி நடக்கும்ன்ற விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சே சொல்லாமல் விட்டாங்களா, இல்லை வேணுன்ட்டே மறைக்கப்பட்டதா, இல்லை தெரியவே இல்லையா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து சுகபிரம்மனுடைய அருளால் தான் இப்போ நான் அந்த மெம்பர்ஷிப்ன்ற விஷயத்துக்கே வரேன். அது என்னதுன்னா, சுகபிரம்மர்னு சொன்னேன் இல்லைங்களா, நேற்று ஓட்டு போட போனதே நான் வந்து அந்த சுகபிரம்மருக்காக வணங்கின 11வது நாள் போனப்போ தான் அவங்க கால் பண்ணாங்க. அப்போ குபேர விளக்கு கொடுத்தமிச்சாங்கன்னு சொன்னேன். அந்த ஸ்கூலில் தான் போயிட்டு நான் ஓட்டு போட போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த சுகபிரம்மர் மூலமாக சூட்சுமமாக, இன்னும் சொல்லப்போனால் கனவிலும் ஒரு விதமாக அந்த சுகபிரம்மர் வந்து அவராக கொடுக்கின்ற அருள் மூலமாக தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது ஒரு கிளி மாதிரி ரூபத்தில் வந்து அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார். சந்திரானந்தர்னு ஒருத்தர் காதில் சொல்லிக்கிட்டே இருந்தார். 64 கோடி பெயரையும் சொல்லிட்டு இருந்தாருன்னு சொன்னேன் பாருங்கள். அந்த மாதிரி சுகபிரம்மர் தான் என்ன பண்ணுறாரு எனக்கு. அதாவது நான் என் வாயில் உங்ககிட்ட இதெல்லாம் பேச போகிறேனோ தவிர மெம்பர்ஷிப்பில் அது நான் அல்ல. அது சுகபிரம்மர் ரூபமாக எனக்கு சொல்லப்பட்டு அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதா இருக்கிறேன். அது நீங்கள் எந்த அளவுக்கு நம்புவீங்க நம்பலான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கே தெரியாது இந்த விஷயம்லாம் என்ன சொல்ல போகிறாரு அவர். அந்த சுகபிரம்மர் எனக்கு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயங்கள்லாம் எனக்கே இப்போ ஒன்றும் தெரியாது. அவர் சொல்கிறத அப்படியே சொல்ல போகிறேன், அவ்வளோதான். அவர் சூட்சுமமாக எனக்கு என்ன தெரிவிக்கிறாரோ அது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி அதுக்காக அந்த மெம்பர்ஷிப்பில் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். ஏன்னா 2வது அது உண்மையில் எந்த அளவுக்கு அது அந்த விஷயம் மகா சக்தி வாய்ந்ததாக இருக்குதுன்றத ஒரு ரிசர்ச் மாதிரி எனக்கு அது புரியணுன்றதுக்கும் அதில் தயவு செஞ்சு அதில் ஜாயின் ஆவாங்க. எடுக்கும்போதே முதல்ல ஒரு அம்மனுடைய அபிஷேக இது தான் போட போகிறேன். அதில் அந்த ஒரு வீடியோக்காகவே நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலான்றதையும் சொல்கிறேன். இன்னொரு மெம்பர்ஷிப்லேயே இன்னொன்று போட போகிறேன். அது என்னதுன்னா 3 நாளுக்கு முன்னாடியே பார்த்துருவீங்க நீங்கள். அந்த ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்பில் கம்மியான அமௌண்ட்டில் ஒன்று வரும். ஒரு 50 ரூபா 60 ரூபாவில் ஒன்று வரும். அது 50 ரூபா 60 ரூபா கட்டி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படின்னா அதுக்கு பேர் வச்சுருக்கேன். அது இப்போதைக்கு நான் அதை மறந்துட்டேன், அப்புறமா நான் சொல்கிறேன். அந்த பெயருக்கு அந்த 2 பெயர்களில் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது வெளிச்சம், உணர்வு, ஆனந்தம், அந்த மாதிரி ஒரு வேர்டிங் தான் அதுக்கு வச்சுருக்கேன். அதில் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கம்மி காசுக்கு ஒன்று அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது என்னதுன்னா ஒரு 3 நாள் பொறுத்து தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த வீடியோ. அதாவது அடுத்த வாரத்தில் அது எந்த மாதிரி வீடியோனா, அடுத்த வாரத்தில் என்னெல்லாம் வருது, கிருத்திகை வருதா, அமாவாசை வருதா, பௌர்ணமி வருதா, அதில் என்ன பண்ணணுன்ற மாதிரி விஷயம் அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 3 நாள் முன்னாடியே காமிச்சிரும். 3 நாள் முன்னாடியே காமிச்சிரும். இவங்களுக்கு அது சாதாரணமாக எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து நாளைக்குன்னா இன்றைக்கி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று. இந்த மெம்பர்ஷிப் சொல்கிறேன் பாருங்கள், அந்த எல்லா விஷயமே போட போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கணவன் மனைவிக்குள்ள உடல் ரீதியான விஷயங்கள்லேருந்து, உங்களுக்கு ஸ்தூல ஆத்மா விஷயங்கள்லேருந்து, அமானுஷ்ய விஷயங்கள்லேருந்து, இது வாஸ்து விஷயங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள். அதாவது நான் சொல்கிறது டெய்லி எப்பவுமே அப்பப்போ போடுவோம் பார்த்தீங்களா வீடியோ, அது இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயம் இருக்கும். பொது வெளியில் பேசினோம்னா அதை வந்து நான் கேலி பண்ணக்கூடியதாகவோ இல்லை சர்ச்சைக்குரியதாகவோ இருக்கும். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அது சித்தர்கள் பற்றியாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை தான் அந்த மெம்பர்ஷிப்பில் நான் போட போகிறேன் அப்படின்றத முன்கூட்டியே உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் நம்ம வந்து இந்த சித்தர்கள் எல்லாம் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். நீம் கரோலியாக இருக்கட்டும், கனகம்பட்டியாக இருக்கட்டும், இவங்களை பற்றி எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கிழமையில், இந்த கிழமையில் திங்கக்கிழமைனா சித்தர்கள் பற்றி தான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணல, இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது சித்தர்களை பற்றி இந்த கிழமையில் இது பற்றி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறேன் பாருங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், ஈஸி லைஃப் 369 டைம் எழுதுங்க அப்படின்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இனி வாழ்க்கை சுகமாகும்னு சொல்லிட்டு இத்தனை முறை எழுதுங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்ஸ் விஷயங்கள்லாம் இன்னொரு கிழமை. அந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அதே கிழமையில் மட்டும்தான் நான் சித்தர்களை பற்றி பேசுறதா இருக்கும், இதுவாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஷார்ட்ஸ் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை போடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷார்ட்ஸில் வேணால் எல்லாம் மிக்ஸ்டாக வரும். குக்கிங் வர்றதோ இல்லை வந்து பியூட்டி டிப்ஸ் வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் மிக்ஸ்டாக வரும்னு வச்சுக்கோங்க. இதுதான் இனிமேல்ட்டு நான் பண்ண போகிற விஷயங்கள்ன்றத இந்த வீடியோவில் முன்கூட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் தொடர்ந்து செஞ்ச விஷயங்களில் மாபெரும் வெற்றி தான் பார்த்தேன். ஒன்றுமே நான் செஞ்சு பார்த்து, அதாவது இது சொன்னேன் பாருங்கள், கன்னிக்கு சதயம் இதில் போயிட்டு
உங்களுக்கு 9% பண்ணுற விஷயமா இருக்கட்டும், 9 செவ்வாய் போய் ராகு கேது விஷயமா இருக்கட்டும், கனகம்பட்டி ஐயான்னா எப்படி சந்தனத்தை யூஸ் பண்ணுது, அது அவராகவே வந்து எப்படி உணர்த்தினார்ன்றது, அந்த மாதிரி ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னாவே செங்கல்லுன்னு சொன்னது, அந்த செங்கல் எடுத்துன்னு வந்து வச்சவங்கெல்லாம் வீடு கட்டினாங்கன்றது, அந்த மாதிரி யாழ்ப்பாணம் கடையீர் சித்தர் பற்றி இன்னும் கொடை சித்தர் அவர்னாவே, இவர்னா செங்கல் சுவாமி, அவர்னா பட்டர்ஃப்ளைன்றது, எல்லா சித்தர்களுமே பட்டர்ஃப்ளை, சுகபிரம்மர்னா கிளின்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இன்னும் அப்போல்லாம் நான் பேசின மாதிரி இல்லாமல் இப்போ இன்னும் ஷார்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அப்கமிங்கில் நீங்கள் என்ன செஞ்சு அவங்கள வர வச்சுக்கணும். பொதுவாக சித்தர்களை பற்றி பேசுறது எப்படி பேசுவாங்கன்னா, அவர் எப்படி இருந்தார், என்ன பண்ணார், அவர்கிட்ட கும்பிட்டவங்கலாம் என்ன சாதனை பண்ணாங்க, அப்படி தான் போடுவாங்க. நான் சொல்கிறது, அவரையே நம்மக்கிட்ட வர வச்சுக்கிறது, அவரையே நம்ம கூட பேச வைக்கிறது, அவரையே நம்மளுக்கு சூட்சுமமாக புரிய வைக்கிறது, யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட எப்படி பேசுதுன்னு புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதை வந்து இத்தனை நாள் நான் பேசுகிற மாதிரி இல்லாமல் எல்லாமே நீங்கள் எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அது இந்த ஏன்னா சித்தர்களை பற்றி சில பேருக்கு தான் ரொம்ப நம்பிக்கையும் புரிதலும் இருக்கும். அப்போ அவங்க தெரிஞ்ச மாதிரி அந்த கிழமையில் மட்டும் வந்து பார்த்துக்குவாங்க. இந்த நான் சொல்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயம் இத்தனை முறை எழுதுனா அது நடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கு சில பேருக்கு தான் அதில் யூனிவர்ஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கிற விஷயம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க அந்த டேட்டில் மட்டும் வந்து பார்த்துக்குவாங்க என்னோடய இதுவை. இந்த வீட்டு விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள், வீட்டில் வர காசிப்பு, நாட்டில் வர காசிப்பு, ஒருத்தரை அழிக்கணும்னு பார்க்குறது, அதுக்கெல்லாம் கூட அவங்க பிறந்த கிரகம்தான் காரணன்றது, உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் தன்னை ஒருத்தரை அழிக்கிறான்னு பார்க்குறாங்க, அந்த ஆத்மா ஒன்று உட்காந்துட்டுருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை சில பேர் தான் நம்புவாங்க. சில பேருக்கு வெறும் சித்தர்களை பற்றி பேசினா நல்லாயிருக்குமே, வெறும் சாமிக்கு போயிட்டு வெத்தலை வச்சு பூஜை பண்ணுறது மட்டும் சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஆனால் நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, அவங்க வீட்லேயும் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த ஜலஸ்னால் மற்றவங்களை கெடுக்கிற விஷயங்கள், அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், அது எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இவங்க வந்து தொடர்ந்து அவங்க கமெண்ட் போடுறாங்க. தொடர்ந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கும் நடக்குது, எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்ச மாதிரி அவங்க ஒரு கிழமையில் அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதுக்காக தான் நான் இப்படி சேனலைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ இதே லோகோ தான் வந்து இப்போ கொஞ்சம் மாற்றியிருக்கேன். அதாவது 3D மாதிரி தெரியும். இனிமேல் நீங்கள் பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி வந்து தட்டையாக இருக்கும். இப்போ வந்து லோகோ நான் மாற்றியிருக்கேன். அந்த லோகோ வந்து கொஞ்சம் எம்பஸாக 3D மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி நான் போட்டிருப்பேன், பெண்களே என்னோடு பேசுங்கள் போட்டுட்டு விலாகு, பியூட்டி டிப்ஸு, நியூமராலஜி, இது வந்து சைக்காலஜின்னு போட்டிருப்பேன். அது எல்லாமே மாற்றிட்டு அந்த பேனரையும் நான் வந்து என்னுடைய சேனலில் பேனரையும் மாற்றிடுறேன். ஆனால் லோகோ மட்டும் இதுவே 3D மாதிரி கொஞ்சம் எம்பஸாக இருக்கும், அவ்வளோதான். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்திய பெண்ணே என்ற சேனல் தான் அது. வந்து லோகோ சின்ன மாற்றமும் அது பண்ணியிருக்கேன், அதையும் கவனிச்சுங்க. இனிமேல் இப்படி தான் வரும்ன்றதுனால, ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் இப்போல்லாம் சித்தர்களே பேசலையே, திடீர்னு நீங்கள் என் வீடியோ பார்ப்பீங்க. இப்போன்னா இவங்க வந்து வெறும் நியூமராலஜி வரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியே பேசுகிறாங்களேன்னு தோணலாம் உங்களுக்கு. ஏன் நான் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிக்கிறேன்னா, அதை சேனலைஸ் பண்ணி பிரிச்சிடுறேன் எல்லாத்தையுமே நான். தனியாக அந்த குடும்ப விஷயங்கள், பொறாமை விஷயங்கள், மற்றவங்க நம்மளுக்கு ஏதாவது வச்சுருப்பாங்களோ, நம்மளுக்கு ஏதாவது செய்திருப்பாங்களோ, அதனால் இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு நினைக்கிது. அது எல்லாருக்கும் இருக்காது. சிலருடைய குடும்பத்தில் தான் நான் சொல்கிறேன் அந்த சுலு ஆத்மா அமானுஷ்ய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்க, ஆனால் அந்த மெம்பர்ஷிப்பில் போயிட்டு தான் நீங்கள் அந்த இது பார்க்க முடியும். ரொம்ப அந்த அமானுஷ்ய விஷயங்கள் சுலு ஆத்மா பற்றி என்னால் பொதுவாக இனிமேல்ட்டு அதை வெளிப்படையாக ரொம்ப இது வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த அளவு தான் சொல்ல முடியாது. அதில் டெப்த்து போகிற விஷயம். அப்புறம் ரொம்ப முக்கியமான சில டைரெக்டாகவே அபிஷேகம் ஒரு சில அம்மன்களை இது காட்டுற விஷயம், சக்தி வாய்ந்த சில அம்மன்களுடைய இவங்களை காட்டுற விஷயம், அது எல்லாமே வந்து உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் தான் உங்களுக்கு அதில் வருன்றதுக்காக, அதில் நீங்கள் எந்த வகையிலையும் உங்களுக்கு அது இது இருக்காது. அது வந்து மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும், பல ஜோதிடர்கிட்டையும் பல ஆன்மீகவாதிகிட்டையும் போயிட்டு பல மடங்கு நீங்கள் செலவு பண்ணுறதுனுடைய விஷயத்தை அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் அமையுன்றத நான் வந்து சேல் பண்ணல. என்னுடைய இது வந்து அதை நான் வந்து வேணான்னே முடிவு பண்ணேன். நான் யூடியூப் விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டு வேறு ஒரு விஷயம் நான் பண்ணணுன்றதுனால நினச்சேன். இது சுகபிரம்மராக என்னை வந்து ஒரு ஆணையிட்டு என்னை அதுக்குள்ளே கூட்டின்னு போகிறாரு. அந்த சுகபிரம்மர் தான் வந்து அதை ஆணையிட்டு கூட்டின்னு போகிறாரு. அது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அதை கூட நான் மெம்பர்ஷிப்லேயே சொல்லலான்னுக்கிறேன். அந்த சுகபிரம்மர் தான் நான் சொல்கிறதுக்கு காரணம்னான்ற விஷயத்த கூட அந்த மெம்பர்ஷிப் வீடியோவிலேயே அதை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அதுக்காகவே நான் அதை வந்து அவ்வளோ பெரிய இவர் வந்து நம்மளுக்கு போயிட்டு ஒரு இண்டிகேட் பண்ணுறாரா, சுகபிரம்மர் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறாரான்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால்
அதை மறுபடியும் எனக்கு அந்த மெம்பர்ஷிப்ன்ற விஷயத்துக்குள்ளே போய் அதை போடலாம் அப்படின்ற ஒரு விஷயமே அவரால் தான் வந்தது. அந்த மெம்பர்ஷிப்ன்ற விஷயமே அவரால் தான் வந்ததுன்றது எனக்கு ஆழமாக என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நான் என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுது. இன்னையிலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்றது அதே மாதிரி சனிக்கிழமை தான் இந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். அந்த அதாவது அப்கமிங்கில் அடுத்து வர திங்கட்கிழமையிலேருந்து என்னெல்லாம் இருக்கோ அன்றைக்கி நீங்கள் என்ன மாதிரி கும்பிடலாம், முடிஞ்ச வரைக்கும் உங்களை டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாத மாதிரி இல்லாத மாதிரி, தூரம் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறது மாதிரி இல்லாமல், பணம் செலவும் அதிகமாக இல்லாத, நேரம் செலவும் அதிகமாக இல்லாத, சின்ன இது நீங்கள் பண்ணுற மாதிரி தான் நான் அதில் வீடியோக்களே உருவாக்குவேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் மெம்பர்ஷிப்பில் நான் போடுற இதில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி எல்லா ராசிக்குமே போடுவேன். குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அந்த கன்னி தெய்வ ஆத்மா உங்கள் வீட்டில் இருந்தால் அது எப்படி நம்ம 2ஆம் குல தெய்வமாக மாற்றிக்கணும், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கும், பண்ண வேண்டியிருக்குன்றதெல்லாம் ஏதோ ஒரு வீடியோவில் தான், அதுலேயும் மெம்பர்ஷிப்பில் தான் அதை நான் சொல்லுவேன். அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்திரமெடுத்து செஞ்சால் அதில் ஒரு பெரும் மாற்றம் வரும். அதனால் இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். இதை பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும். நாளையிலேருந்து என்னுடைய வீடியோ எப்படி இருக்குதுன்ற விஷயம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுமே. சுகப்பிரம்மனுடைய அருள் இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். சுகப்பிரம்மனுடைய அருள் உங்களுக்கு, சுகப்பிரம்மனாவே செல்வம் மெயினாக, பணம் மெயினாக, அப்படி இதை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா குபேரனுடைய குரு அவர். குபேரனுக்கே பணத்தை எப்படி இழந்த பணத்தை ஈட்டுக்கிற விஷயமா இருக்கட்டும், திருப்பதி பெருமாளுக்கு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயத்தை குபேரனுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி செல்வத்துக்கு முக்கியமாக நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் எல்லா வகையான மகாலட்சுமியும் நம்மளுக்கு இழுத்து குடிக்கின்ற ஒரு விஷயம்தான் சுகபிரம்மர் சொல்லலாம். அதனால் உங்களுக்கு இந்த விஷயமே எனக்கு சுகபிரம்மர் மூலமாக தான், அந்த குபேரன் விளக்கு கொடுத்த இதில் தான், அந்த ஸ்கூலில் தான் போய் நேற்று நான் ஓட்டு போட்டேன். அப்படியே சுகபிரம்மர் இந்த விஷயத்தையும் எனக்கு பண்ணுறாரு. நான் சும்மா இது லோகோ 3D லோகோ போட்டு இதை காட்டலான்னு நேற்று காட்டுறேன். இது என்றைக்கோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்தது. நேற்று இதை காட்டலான்னு காட்டுறேன். அதே இதில் சுகபிரம்மர் இது 11ஆவது நாள் நான் போனேன், அந்த ஸ்கூலே நான் போகிறேன். அப்படியே சுகபிரம்மர் எனக்கு கொஞ்சம் ஒரு பிட்டு கனவுலையும் இன்னொரு விஷயம் வெளியிலையும் நடத்தி இந்த விஷயத்தை எனக்கு அவர் தான் அருள் புரிகிறாரு. நான் அதில் சொல்கிற விஷயங்கள்லாம் கூட சுகபிரம்மர் மூலமாக எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்களாக தான், சொல்கின்ற விஷயமாக தான் இருக்கும்னு எனக்கு புரியுது. தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் இன்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.